குட் மார்னிங் எவ்ரிவன். ஸோ இன்னைக்கு டே 1 இன் ஆம்ஸ்டர்டாம். இன்னைக்கு டே 1 பார்த்தீங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரூம்லேயே முடிச்சுட்டு ஏன்னா டைனிங் ரூமில் வந்து எல்லோரும் கிடையாது கொரோனான்றதுனால. ஸோ ரூம் சர்வீஸ் தான். ஸோ அங்கேயே வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இன்றைக்கி அப்படியே சும்மா மேடம் டுசாட் அந்த மாதிரி மியூசியம்ஸ்லாம் இன்றைக்கி கவர் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ இன்றைக்கி vlog-ஐ வந்து நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். வாங்க இன்றைக்கி ஆம்ஸ்டர்டாம் சிட்டியில் ரியல் யூரோப்பை வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த வியூ வந்து நான் நேற்று விண்டோ வழியாக ரூம்லேருந்து பார்த்தா ஒரு நல்ல வியூ தெரியுதுன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதுதான் மெயின் ரோடு. அந்த வியூ தான் இது. இங்கே வந்து ஒரு க்ரூஸ் பாயிண்ட்டும் இருக்குது. ஸோ அங்கங்கே நீங்கள் கெனல் க்ரூஸ் போகணும்னா உங்களுக்கு அங்கங்கே ஒரு கெனல் க்ரூஸ் பாயிண்ட் இருக்கும். நீங்கள் அங்கேருந்தே ஆக்சசபிளாக எங்கேருந்து வேணாலும் நீங்கள் கெனல் க்ரூஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இது அந்த மாதிரி ஒரு கெனல் க்ரூஸ் பாயிண்ட் தான் இது. ஸோ அடுத்து வந்து நாங்கள் மியூசியம் வந்துட்டோம். மியூசியத்தோட ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய ஸ்பேஸ் இருக்குது. அந்த ஸ்பேஸ் ஃபுல்லாக புறாக்களாக இருந்துச்சு, ரொம்ப இருந்துச்சு பீஜியன்ஸு, ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்க. அங்கே வந்து நிறைய பேர் வந்து இந்த மாதிரி அரிசியெல்லாம் கூட ஃபுட் மாதிரி நம்மளே கொடுக்குற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தாங்க. ஸோ அவங்கக்கிட்ட இருந்து நம்ம €1 அந்த மாதிரி கொடுத்தோம்னாலே அவங்க வந்து அரிசி தந்துகிட்டே இருப்பாங்க. நம்ம வந்து வாங்கி வாங்கி ஃபீட் பண்ணலாம் பீஜன்ஸ்க்கு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் எனக்கு கொஞ்சம் ஆசையாகவும் இருக்குது, பட் பயமாகவும் இருக்குது நிறைய புறா உட்காந்தா. ஸோ இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இது வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஸோ கொஞ்ச நேரம் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து மியூசியம் உள்ள என்ட்ராகலான்னு இருந்தோம். இன்றைக்கி பார்க்க போகிற மியூசியம் பார்த்திங்கன்னா மேடமே டுசாட்னு சொல்லி. ஸோ இந்த மியூசியம் வந்து வேக்ஸ் மியூசியம்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து எல்லா செலிப்ரிட்டிஸோட ஸ்டாச்சூஸ் வந்து வேக்ஸ்னால் பண்ணி அழகாக ஸ்டாச்சூ வந்து ரியலாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ திஸ் இஸ் மை ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வேக்ஸ் மியூசியம் வந்து விசிட் பண்ணுறது. ஸோ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். மியூசியமோட டைமிங் பார்த்திங்கன்னா மார்னிங் 10 to 8 வந்து அவைலபிள். ஸோ டிக்கெட் கவுண்டர் வந்து கீழேயே பேஸ்மெண்ட்லேயே இருக்கும். நீங்கள் டிக்கெட் வந்து செல்ஃபாகவும் எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து அங்கே டிக்கெட் ப்ரொவைடரும் இருப்பாங்க. அது மாதிரி டிக்கெட் வந்து அடல்ட் டிக்கெட், ஃபேமிலி டிக்கெட், சைல்டு டிக்கெட்டுன்னு தனித்தனியாக இருக்குது. நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு ஏற்ற மாதிரியே சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம் டிக்கெட்ஸை. ப்ளஸ் என்ன பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எவ்வளோ நேரம் வேணாலும் ஒரு இடத்துல இருந்தும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்த ஸ்டாச்சுக்கு வந்து மூவ் ஆகலாம். ஒன்ஸ் நீங்கள் ஃப்ரண்ட்டில் மூவ் ஆகிட்டிங்கன்னா பேக் திரும்பி ரிவர்ஸ் வரக்கூடாது. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் சொல்லுவாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா லிஃப்ட் உள்ள வந்து ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி லைட்டிங் எல்லாம் போட்டு டிஸ்பிளேலாம் வச்சு இருந்துச்சு. லிஃப்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அது அவங்களே சொல்லுவாங்க. லிஃப்ட்டில் வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் லைட்டிங்குன்னு சொல்லி தான் கூட்டிகிட்டே போவாங்க. ஸோ அது ஒரு புதுவித எக்ஸ்பீரியன்ஸாக ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ என்ட்ரான உடனே திரும்பி அங்கே ஒரு ஜஸ்ட்டு ப்ரொஜெக்டர் மாதிரி நிறைய பிக்சர்ஸ்லாம் போயிட்டு டிஃப்ரெண்ட்டாக லைட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ உள்ளே நுழைஞ்ச உடனே அந்த லிஃப்ட் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் முடிஞ்ச உடனே கொஞ்சம் நேரம் வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறதுனா எடுத்துக்கலான்னு சொல்லி ஃபஸ்ட்டு இனிஷியலாக நிற்க வச்சு எடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் நாங்கள் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ட்ரியே பார்த்திங்கன்னா பைரேட்ஸ் ஆஃப் கரேபியன் அந்த ஹீரோ மிஸ்டர் ஜானி அவருடைய ஸ்டாச்சு தான் இருந்துச்சு. இவர் தான் வெல்கம் பண்ணுற மாதிரி எடுத்தோடனே அவர் தான் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே மூவ் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட ரியலாக அப்படி நிறைய பீப்புளெலாம் நின்றுட்டுருக்காங்க. சிலது தான் ஸ்டாச்சு, சிலதுலாம் நின்றுட்டுருக்காங்கன்னு பார்த்தா அங்கே இருந்தது அனைத்துமே வந்து வேக்ஸ் ஸ்டாச்சு தான். ஸோ நம்ம இமேஜின் பண்ணுறத விட நேரில் பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே ரியலிஸ்டிக்காக ரொம்ப தத்ரூபமாக தான் பண்ணியிருக்காங்க எல்லாமே. ஸோ இது என்னோடய ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னாவே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ உங்களுக்கு யாருக்குனாச்சும் இந்த மாதிரி வேக்ஸ் மியூசியம் போன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த இதுலேயும் வந்து கொஞ்சம் அப்படியே சாங்ஸ் எல்லாம் போட்டு ரொம்ப லைவ்லியாக வச்சுருந்தாங்க. இவர் அடுத்து ஒரு சிங்கர், அவருடைய ஸ்டாச்சு இவர் வந்து ஒரு ஃபேமஸ் சிங்கர் ராபி வில்லியம்ஸ்ன்னு சொல்லி அவர் வந்து ஒரு இங்கிலீஷ் பாப் சிங்கர். ஸோ ரொம்பவே அவர்தும் நல்லா தத்ரூபமாக வச்சுருந்தாங்க. யூஸ்வலாக எப்போயுமே மியூசியம்னால் ரொம்ப பழைய ஆர்கிடெக்சர், பழைய ஃபோட்டோஸ், பழைய காலத்து யூஸ் பண்ணது அந்த மாதிரிலாம் போய் பார்க்க போர் அடிக்கும். பட் இது வந்து ஒரு புதுவித எக்ஸ்பீரியன்ஸாக ரொம்ப எப்படி சொல்கிறது, ஒரு ஜாலியாக ஃபன்னாக எக்ஸைட்மெண்ட்டோடு நல்லாவே இருந்துச்சு இந்த மியூசியம் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அதனால தான் நாங்கள் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இந்த மாதிரி கொஞ்சம் ஃபன்ஃபில்டாக போவோம் அப்படின்னு சொல்லி தான். ஏன்னா குழந்தைய வச்சுக்கிட்டு போகிறோன்னா அவங்களும் என்ஜாய் பண்ணணும். ரொம்ப மியூசியம் ஆனால் மியூசியம் லவ்வர்ஸ்க்கு ஆம்ஸ்டர்டாமில் கிட்டத்தட்ட 70-80 மேலே மியூசியம்ஸ் இருக்குது. ஸோ
ஸோ அது ஒரு நல்ல ஆப்ஷன். பட் இந்த மாதிரி ஃபன் ஃபில்டாக நம்ம போனோம்னா நம்மளும் என்ஜாய் பண்ணலாம், கிட்ஸும் என்ஜாய் பண்ணுவாங்க. இவர் வந்து ஃபேமஸ் டாட்டூ ஆர்டிஸ்ட்டு ஜான் சொல்லி, அவருடைய தான் அழகாக அந்த செஸ்ட்டில் வந்து விங்ஸு அப்படியே லைவாக மூவ் ஆகிற மாதிரியே அது ஒரு டிஸ்பிளேயில் வச்சுருந்தாங்க. ஸோ அதுவும் ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. அப்புறம் நம்ம ஜேம்ஸ் பாண்ட் அவரோட ஸ்டாச்சு வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட்டு இவங்களும் உங்கள் எல்லாருக்கும் இப்போ தெரிஞ்சவங்க தான் நம்மளுக்கு, மாரிலின் மன்ரோ. அவங்களோட ஸ்டாச்சு வச்சுருந்தாங்க. அவங்களோட அந்த சிக்னேச்சர் மூவ், அந்த அவங்களோட கவுன் வந்து அப்படியே காற்றுல ஏரில் பறக்கிற மாதிரியே தான் அதையும் செட்டப் பண்ணி வச்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்க ரியலிஸ்டிக்காக. அடுத்தது நம்ம எல்லாரோடைய ஃபேவரேட் கிட்ஸில் இப்போ இருக்கிற யங் ஜென்ரேஷன் கிட்ஸ் வரைக்கும் இவருக்கு இன்னும் இவரை வந்து எல்லார் மனசுலையும் இடம் பிடிச்சிருக்காரு, சார்லி சாப்ளின். அவரோட ஸ்டாச்சு வச்சுருந்தாங்க. எனக்கு அவரோட ஐஸ் வந்து ரொம்ப அழகாக ரொம்ப ரியலிஸ்டிக்காக பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்க, ரொம்ப ரியலிஸ்டிக்காக நல்லா இருந்தார் பார்க்குறதுக்கு. ஸோ அதுக்கப்புறமா வந்து ஸ்போர்ட்ஸ் செக்ஷன், டென்னிஸ் பிளேயராக இருக்கட்டும், கார் ரேஸில் யார் ஃபேமஸ், பைக்கில் யார் ஃபேமஸ், பாக்ஸிங்கில் யார் ஃபேமஸ்ன்னு ஒவ்வொருத்தராக அந்த ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸில் இருக்கிறவங்களோட ஸ்டாச்சுவெல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம எதிர்பார்க்குற மாதிரியே ரொம்பவே ஃபன்ஃபுல்டாகவும் இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி நிறைய அங்கங்கே ஆக்டிவிட்டீஸ், சும்மா ஃபன் கேம்ஸ்லாம் விளையாடுற மாதிரியும் செட்டப் வச்சுருந்தாங்க. அதுவும் ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு. ரொம்ப காமெடியாகவும் நல்லா அட்ராசிட்டிஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். கேட் வாக் போகிற மாதிரி ஸ்டேஜு, சும்மா இன்டர்வியூ கொடுக்குற மாதிரி ஸ்டேஜ் எல்லாம் இருந்துச்சு. அதுக்கு அடுத்தது இவங்க மடோனாவோட ஸ்டாச்சு வச்சுருந்தாங்க. அவங்களதுமே ரொம்ப ரியலிஸ்டிக்காக நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் செலிப்ரிட்டிஸ், ஃபேமஸ் செலிப்ரிட்டிஸ் யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸஸ்லாம் ஹேங் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்படியே அதுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்ம பில்டிங்கோட டாப்லேருந்து ஒரு அழகாக ஒரு சர்க்கிள் மாதிரி ஒரு கிளாஸில் டிரான்ஸ்பரண்ட்டாக கொடுத்து நம்ம வியூவை பார்க்குற மாதிரி அழகாக அது செட் பண்ணி வச்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாருமே அங்கே வந்து இருந்து ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு ஜாலியாக அந்த வியூஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் அடுத்த ஸ்டாச்சுக்கே மூவ் ஆனாங்க. ஸோ இது ஒரு நல்லா இருந்துச்சு, நல்ல வியூ. நீங்கள் ஃபுல்லுமே பார்க்கலாம், அப்படியே ஃபுல்லாக அந்த ரோட் சென்ட்ரல் ஸ்டேஷன் வரைக்கும் நல்லாவே தெரியும். அது ஒரு நல்லா இருந்துச்சு. அடுத்தது நம்மளுடைய ஃபேவரட், எல்லாருடைய ஃபேவரட் தலை, இவர் தான் ரியல் சூப்பர் ஸ்டார் மைக்கேல் ஜாக்சன். ரொம்ப 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 எக்ஸைட் ஆகிட்டேன் இவருடைய ஸ்டாச்சு பார்த்தோன்னே. ரொம்ப நல்லா இருந்துச்சு ரியலிஸ்டிக்காக. ஒரு மாதிரி கூஸ் பம்ஸே வந்துருச்சு எனக்கு அவர் பார்த்த உடனே. வேறு எந்த ஸ்டாச்சு பார்க்கும்போதும் எனக்கு வந்து அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் அவ்வளோ வரல. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அடுத்தது இவங்க வந்து ஹனி ஃப்ராங்க்குன்னு சொல்லிட்டு நிறைய ஹிஸ்ட்ரியிலலாம் பார்த்துருப்பீங்க. ஜெர்மன்ஸ்க்கும் ஜூஸ்க்கும் அந்த வாரெல்லாம் நடக்கும்போது அதிலேருந்து ஒருத்தவங்க வந்து நெதர்லாண்டில் போய் ஒரு ஃப்ளாட்டில் வந்து மறைஞ்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட மோர் தென் 250 டேஸ்க்கு மேலே. அந்த அவங்களுடைய இதுதான் ஸ்டாச்சு தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது. இவங்களோட தனி மியூசியமே இருக்குது. அவங்க ஒளிஞ்சிருந்த வீடை இன்னுமே பராமரித்து மியூசியமாக வச்சுருக்காங்க. ஸோ இவங்க தான் அந்த லேடி அனி ஃப்ராங்க்குன்னு சொல்லி. அவங்க பயன்படுத்தின ட்ரெஸ்ஸு, அவங்க எழுதின டைரி நோட்ஸு, அந்த வாய்ஸ் பின்னாடி கேட்குறது வந்து அவங்களோட வாய்ஸ், அவங்க பேசினது, அதெல்லாம் ரெக்கார்டில் அப்படியே போயிட்டே இருந்துச்சு. Alsof hij een stukje blauwe hemel waren, omringd door zware zwarte regenwolken. Naderend gevaar schijnt, het steeds nauwer toegehaald. Dinsdag, 11 april 1944, 's'avonds. Het werd 11 uur. Geen geluid. Om de beurt kwamen mijn vader en vandaan bij ons. ஸோ அடுத்து ஜெர்மனி பிரசிடெண்ட் ஆங்கலனா மைக்கேல், அதுக்கப்புறமா பாரக் ஒபாமா, அதுக்கப்புறம் ட்ரம்ப், அவங்களோட ஸ்டாச்சூஸ் எல்லாம் வந்து தொடர்ந்து வச்சுருந்தாங்க. அப்புறம் அந்த சைடு பார்த்திங்கன்னா மண்டேலா, மகாத்மா காந்தி, அப்புறம் அவர் சைனீஸ் டாலா லாய்மான் வரும் அவரோட பேர். எனக்கு கரெக்டாக ப்ரொனன்சியேஷன் கரெக்டாக தெரியல. அவரோட ஸ்டாச்சூஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்படியே நம்ம தொடர்ந்து போனோம்னா அவங்க நெதர்லாண்ட் கிங் அண்ட் குவீன் அவங்களோட ஸ்டாச்சூஸும் வச்சுருந்தாங்க. ரொம்ப எல்லா ஸ்டாச்சுவுமே ரொம்ப தத்துரூபமாக நெயில்ஸ்லேருந்து ஹேர்லேருந்து அவங்க போட்டிருக்க ஆக்சசரிஸ்லேருந்து எல்லாமே நல்லா வச்சுருந்தாங்க. அந்த நம்ம ஃப்ரவுன் லைன்ஸு, அந்த முக சுருக்கம் வர்றது, அது கூட அழகாக பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு.
அப்புறம் அந்த சைடு வந்து அவங்க குயின் வந்து சிரிக்கும்போது நம்ம எப்பயுமே சிரித்தோம்னா நம்ம போட்டிருக்க கம்பல்லாம் ஆடும்ல, அதை கூட அது ஆடிட்டே இருக்கிற மாதிரியே வச்சுருந்தாங்க. அது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த ஸ்டாச்சு பார்க்குறதுக்கு. இவங்க வந்து நெதர்லாண்ட் கிங் அலெக்சாண்டர் அண்ட் குயின் மேக்சிமான்னு சொல்லிட்டு இவங்க ரொம்பவே ரியலிஸ்டிக்காக நல்லா இருந்தாங்க இவங்க 2 பேரும் அந்த ஸ்டாச்சுவில் பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கவர் பண்ணோடனே திரும்பி ஒரு ஃபன் ஆக்டிவிட்டி மாதிரி வச்சுருந்தாங்க. இது வந்து வுட்லேயே கீபோர்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. வுட் கீபோர்டு வுட்லேயே இருக்கே ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தோம், பட் ஒர்க் ஆச்சு. அப்புறம் ஒரு பக்கம் டிஸ்பிளேயில் வந்து ஸ்ப்ரே பாட்டில் வச்சு நம்மளே சும்மா எதனா ட்ரா பண்ணுற மாதிரி எழுதுகிற மாதிரி அப்படிலாம் வச்சுட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு ஐன்ஸ்டீனோட ஸ்டாச்சு இருந்துச்சு. அவர் வந்து ஒரு மேலே ஒரு ஹைட்டில் உட்காந்துருக்க மாதிரி பண்ணியிருந்தாங்க. அவரதுமே ரியலிஸ்டிக்காக நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு மோனலிசா அவங்களோட ஸ்டாச்சுவும் வச்சுருந்தாங்க. நிறைய வச்சுருந்தாங்க, என்னால் நிறையா கவர் பண்ண முடியல. ஸோ ரொம்ப லென்த்தாகவும் வீடியோ போகும். நான் மெயினானதெல்லாம் மட்டும் காட்டலான்னு சொல்லிட்டு தான். நெக்ஸ்ட்டு ஃபைனல் ஒரு பெரிய செட்டப் மார்வல் சூப்பர் ஹீரோஸு, அது அவங்க மொத்த பேருதும் ஒரு ஸ்டாச்சு வச்சு நல்ல எஃபெக்ட்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. நம்ம போயிட்டு அங்கே நின்னோம்னா அவங்க எப்படி பண்ணுவார் அந்த சூப்பர் ஹீரோ, அந்த மாதிரி சவுண்டு, அந்த டைலாக்ஸ் வர மாதிரி, இல்லை பில்டிங்கே அந்த மாதிரி அதிர்ற மாதிரி அப்படிலாம் செட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஒரு தீம் பார்க் மாதிரி ஒரு எஃபெக்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் இதுக்குமே அந்த மார்வல் ஹீரோஸ் ஒன் ஆஃப் த ஹீரோ வந்து அந்த ஹேமர் எடுத்து அடித்தாலே அப்படியே எல்லாமே பில்டிங்கே அதிரும், ஃபயர்லாம் வரும், அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. கிட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. கிட்ஸ் மட்டும் இல்லை, நம்மளுமே ஜாலியாக இருக்கலாம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுதான் ஃபைனல் ஸ்டேஜு. கடைசியாக இந்த மார்வல் சூப்பர் ஹீரோஸ் முடிச்சுட்டு நம்ம அப்படியே வந்து எக்ஸிட் ஆகிற மாதிரி இருக்கும் மியூசியம்லேருந்து. No need. So you can just scan the QR code. It will automatically bring you to the website and log in and download. You can download all the pictures, or you can just go to the website manually, fill in this code. That's your login code, and then download everything. From today, you will have 30 whole days to download the photos. You can do it as many times. Is it okay to? Okay. Either I can scan or I can go here and. Yeah, whatever you want. ஸோ அவங்க சொன்னது என்னென்னு பார்த்திங்கன்னா, அவங்க ஒரு QR கோட் கொடுத்துருவாங்க. அந்த QR கோடை நம்ம ஸ்கேன் பண்ணோம்னா நம்ம எடுத்த வீடியோஸாக இருக்கட்டும், ஃபோட்டோஸாக இருக்கட்டும், அதை வந்து நம்ம ரிட்ரைவ் பண்ணிக்கலாம், ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை. ஃபோட்டோஸ் அங்கேயே நம்ம பிரிண்ட் போட்டு வாங்குறதுக்கு மட்டும் காசு, வீடியோஸ்க்கு காசு கிடையாது. அது ஒரு பெனிஃபிட் அங்கே. ப்ளஸ் அப்படியே அவுட் சைடில் நீங்கள் வந்தீங்கன்னா அவங்களோட ஷாப்ஸே இருக்கும். அங்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக அந்த மியூசியம் சம்மந்தப்பட்டதோ அப்படின்னா யூனிக் கலெக்ஷன், மேக்னெட்ஸாக இருக்கட்டும், கீ செயின்ஸாக இருக்கட்டும், அது எல்லாமே ஃபோட்டோ ஃப்ரேம்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப அழகழகான பொருட்கள் வந்து அங்கே அவைலபிள். நம்ம வேணும்னா அங்கே ஷாப் பண்ணிக்கலாம். நாங்கள் அப்படியே அந்த ஷாப்பிங்கை முடிச்சுட்டு அதோட இந்த மியூசியம் வந்து மியூசியம்லேருந்து எக்ஸிட் ஆகிட்டோம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஆம்ஸ்டர்டாம் விசிட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இந்த வேக்ஸ் மியூசியம் விசிட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக கிட்ஸ்க்கும் பிடிக்கும், உங்களுக்கும் பிடிக்கும். ஸோ இதோட நெக்ஸ்ட் vlogல சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே ஹெல்த்தி அண்ட் கீப் ஸ்மைலிங். டாடா, பை பாய்.